ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா ஹரி. இப்போ பாருங்கள், நம்ம நிறைய உடம்பு குறைக்கணும், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க சாப்பாட்டை கூட கண்ட்ரோல் பண்ணணுன்னு இல்லை. இது மாதிரி நீர் சத்து நிறைந்த காய்கறியை டெய்லியும் உணவில் சேர்த்துக்கிட்டாலே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். போல் கட் பண்ணி வச்சு சுரக்காவை அது கூட கொஞ்சமாக பச்சைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு கழுவி சேர்த்துக்கோங்க. நிறைய மசாலாலாம் சேர்த்து சாப்பிடும் போது அதோட இயற்கை குணம் வீணாகிடும். குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு விசிலே போதும். இங்கே பாருங்கள், பருப்பு அழகாக ஒன்றும் பாதியமாக வெந்திருக்கும். தண்ணி விட வேண்டாம், ஏன்னா சொரக்காயிலே தண்ணி வரும். வெந்த சொரக்காயில் கடாயில் எவ்வளோ ஒரு துளியோண்டு எண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு, ஏன்னா நம்ம டயட் பர்பஸாக சாப்பிடும்போது நிறைய எண்ணெய், தேங்காய், மசாலாலாம் அரைச்சி போட்டிங்கன்னா அதோட குணம் ரொம்ப இதுவாக இருக்காது. அதனால் காரத்துக்கு நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சப்புறம் மிளகாய் சேர்க்கணும். ஏன்னா கடுகு வெடிக்கலைன்னா குக்கிங் ஒரு டேஸ்ட்டு வராது. இப்போ கடுகு வெடித்ததோடு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதான். நீங்கள் இப்போ நம்மளோட கூட்டு ரெடியாக இருக்குது. ஏன்னா கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது நீங்கள் தாளிச்சிட்டு இது சப்பாத்தி கூட ரைஸ் கூட எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கப்பு சொரக்காய் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு வேளை இதை சாதத்துக்கூட சாப்பிட பிடிக்கல அப்படின்னா, இப்போ தான் நம்ம டிவி மொபைல்லாம் பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கோம்ல, அந்த டைமில் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கப்பு சொரக்காய் டெய்லி சாப்பிடுங்க. சொரக்காய் மட்டும் இல்லை, அதான் நான் நீர் சத்து காய்கறி சொரக்காய், பூசணிக்காய், அப்புறம் சௌ அது முள்ளங்கி, நூக்கோல், அது மாதிரி ஒரு காய் ஒரு நாள் சாப்பிடும்போது உங்கள் வெயிட் நல்லாவே மெயின்டைன் ஆகும். தேங்க்யூ.